அன்பிற்குரிய சகோதரர்களே, கடந்த சில நாட்களாக நம்ம நாட்டில் முக்கியமான சில உண்மைகள் வெளிவந்து கொண்டிருப்பதை நம்ம பார்க்கிறோம். நாட்டில் நடந்த ஏராளமான குண்டு வெடிப்புகள் எல்லாம் உடனடியாக ஊடகங்கள் முஸ்லிம்கள் மேல பழிய போட்டு முஸ்லிம்கள் செய்தார்கள் என்று அந்த பிரச்சனையை ஒரு கருத்தை விதைப்பதை பார்த்து கொண்டு வந்தோம். இந்த மாலேகான்கிற ஊர்ல, மராட்டிய மாநிலம் மாலேகான்கிற ஊர்ல குண்டு வெடித்த பிறகுதான் அதுல பெண் சாமியார் உட்பட ராணுவ தளபதிகள் உட்பட அரசாங்கத்தினுடைய அதிகாரிகள் உட்பட அதில் சம்பந்தப்பட்டிருக்கிறார்கள், முஸ்லிம்கள் இல்ல என்று முதலாக என்ன செய்கிறது கண்டுபிடித்தார்கள். இது 2 ஆண்டுகளுக்கு முன்னாடி உள்ள ஒரு நிகழ்வு. மாலேகான் சம்பவத்தில் தான் முஸ்லீம் தான் அம்புட்டு கொண்டு வைக்கிறான்னு சொல்லிட்டு இருந்த நிலை மாறி இவங்களாம் வச்சாங்கன்னு வந்தது. இது போக இப்ப இந்த ஒரு வாரமாக 3 குண்டுவெடிப்பு சம்பவங்கள் முஸ்லிம்கள் மேல பழி போட்டது. 3 குண்டுவெடிப்பு என்ன? அஜ்மீர் தர்காவில் ஒரு குண்டு வெடிக்கிறது, உடனே முஸ்லீம் தான் நிறைய வழிபட்டு விட்டாங்க. அதே மாதிரி ஹைதராபாத்தில் இருக்கக்கூடிய மக்கா மசூதின்னு ஒரு பள்ளிவாசல் இருக்கிறது, அதுல குண்டு வெடிச்சது அது யாருன்னா முஸ்லீம் தான் பழி போட்டிருந்தாங்க. அதே மாதிரி இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் ஒரு ரயில் போக்குவரத்து விட்டார் வாஜ்பாய் பிரதமராக இருக்கும்போது, அந்த ரயில்ல குண்டு வெடிப்பு நடந்துச்சு, சம்ஜாதா எக்ஸ்பிரஸ். அதுல 68 பேர் இறந்து போனாங்க. அப்ப 6 பெட்டிகள்ல குண்டு வைக்கப்பட்டிருந்துச்சு. அது யாரு கேட்டா முஸ்லீம் சொல்லிட்டு இருந்தாங்க. இப்ப என்ன அந்த 3மே சங் பரிவார கும்பல் தான் வைத்திருக்கிறது என்று சொல்லி சில அசீமானந்தான் ஒரு சாமியாரு, RSS மூத்த தலைவர்கள் அந்த 3 குண்டு வெடிப்புல சிபிஐ விசாரணைக்கு போன பிறகு இது முஸ்லிம்களுக்கு சம்பந்தம் இல்லை, ஹைதராபாத் மக்கா மசூதியில கொண்டு வச்சது இந்த சங் பரிவார கும்பல் தான். அதே மாதிரி அஜ்மீர் தர்காவில் கொண்டு வச்சதும் இவர்கள் தான் ஒப்புக்கொண்டிருக்கிறாங்க. அதுக்குரிய ஆதாரங்கள் ஆவணங்களோட சிபிஐ கிறுக்கி பிடி போட்டு உள்ளூர் போலீசார் மறைத்து முஸ்லிம்கள் மேல போட்டாலும் சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட்ட பிறகு அவங்க கரெக்டா புலனாய்வு செய்து இப்ப கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. இன்னைக்கு நேற்று கூட RSS தலைவரை கூப்பிட்டு இந்த வழக்குக்காக என்ன செய்யறாங்க, விசாரணை நடத்தி இருக்கிற காட்சியெல்லாம் பாக்குறீங்க. இந்த பாகிஸ்தானுக்கு ரயிலில் கொண்டு வைப்பிருக்கு, அது கூட முஸ்லிமா இருப்பான்னு தான் பரப்புனாங்க. அப்ப இந்த எந்த குண்டு வெடிப்புகளை எடுத்தாலும் யாரை செய்தாலும் ஒவ்வொன்றாக அம்புட்டு பொய்யும் விளங்குறது. இப்ப பார்த்தாங்க செய்யறது பள்ளிவாசல் சரி விட்டுருவான், ரயில் 2 நாட்டு மக்கள் பொதுமக்கள் தானே போறாங்க, அதுல கொண்டு வைப்பானா இது முஸ்லீம் தான் வச்சிருப்பான்னு பரப்பினார்கள். அதுல வச்சது யாரு பாத்தீங்கன்னா கடைசியில் யாரு இந்த சங் பரிவார கும்பல் தான் வைத்து எதுக்காக வைக்கிறாங்க, அவங்களுக்கு உயிரை பத்தி தான் கவலை கிடையாது, முஸ்லீம்கள் மேல பழி போட முடியும் தான் வைப்பாங்க. எதுக்காக செய்யறாங்க, அவங்களுக்கு குஜராத்தில் கரசேவை ரயில குளிச்சுட்டு நம்ம மேல பழி போட்டு அதை காரணமா கட்டி 2000 பேரை பழி வாங்கலையா, இதுக்காக திட்டமிட்டு செய்கிறார்கள். என்ன ஒன்று இருக்கிறது, இந்த குண்டு வெடிப்புகள் எல்லாம் பொய் வழக்கில் விசாரிக்கப்பட்டவர்கள் எல்லாமே பொய் என்று ஆயிடுச்சு. ஆனால் இதற்காக கைது செய்யப்பட்டவங்க, பல நாள் சிறையில் வாடியவர்கள், விசாரணைக்கு அழைத்து சென்று துன்புறுத்தப்பட்ட அவங்களுக்கும் என்ன நியாயம். இன்னொரு பக்கம் பார்க்கிறோம், கர்நாடகாவை சேர்ந்த டாக்டர் ஹனீப் ஒரு ஆளு 2007ஆம் ஆண்டு ஆஸ்திரேலியாவில் இருக்கும் பொழுது அவர் தீவிரவாத பிடிச்சிருக்க சித்திரவதை பண்ணி கொடுமையெல்லாம் படுத்தி இந்திய அரசாங்கம் இந்தியாவுடைய எல்லா கட்சிகளும் அதுக்காக குரல் கொடுத்து கர்நாடகா முழுசும் பெரிய கொந்தளிப்புலாம் ஏற்பட்ட பிறகு அது பொய்யான விஷயம் சொல்லி அவர் விடுதலை செஞ்சு விட்டாங்க. விடுதலை செஞ்சவன ஹனீப் என்ன பண்ணாரு, அவர் அந்த வேலையை ராஜினாமா பண்ணிவிட்டு சவுதி அரேபியாவில் இருந்து வழக்கு போட்டார். ஆஸ்திரேலிய அரசாங்கத்தின் மீது என்னை பொய்யாக இந்த மாதிரி பண்ணிட்டதுனால எனக்கு நஷ்டம் தரணும், மன்னிப்பு கேட்கணும்னு சொல்லி நேற்று ஆஸ்திரேலியா அரசாங்கம் என்ன பண்ணது, அவர்கிட்ட பகிரங்கமா ஓப்பனாக மன்னிப்பு கேட்டுவிட்டு 10 லட்சம் அமெரிக்க டாலர் நஷ்டம், 4 கோடி ரூபாய் அவருக்கு நஷ்ட ஈடாக கொடுக்கிற இந்திய ரூபாயில 4.5 கோடி ரூபாய் நஷ்ட ஈடாக கொடுத்து அவருக்கு ஏற்கனவே இருந்த வேலையோட சிறந்த வேலை எங்க நாட்டுக்கு நீங்க வந்துருங்க, உங்களுக்கு நாங்க அநியாயம் செஞ்சுட்டோம் அப்படின்ற ஒரு நிலை இன்னைக்கு பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த மாதிரி இந்திய அரசாங்கம் இதுவரைக்கும் செஞ்சிருக்குதா? எத்தனை பேர் பொதுவர்களை பிடிச்சீங்க? இப்ப இந்த 3 கேஸ் தெரிஞ்சு போச்சுல, அதுல பிடிக்கப்பட்டது என்ன நஷ்டம் கொடுத்தீங்க? இப்ப பேப்பர் ஒரு நியூஸ் வர மாட்டாங்கல்ல, முதல்ல ஆரம்பிக்கும் போது எங்க ஊர்ல பழிய போட்டு விடுறீங்க. இன்றைக்கு இதெல்லாம் செஞ்சாலும் தெரிஞ்சு போச்சு. இதுக்கு முன்னாடி எத்தனை பேர் எத்தனை இளைஞர்களை பிடிச்சி அடிச்சீங்க, சித்திரவதை பண்ணீங்க, அவனை கஸ்டடியில் வச்சிருந்தீங்க, அவனை பல நாட்கள் ஜாமீன் கொடுக்காம ஜெயிலில் வச்சிருந்தீங்க, அதுக்கு யார் நஷ்டம் கொடுப்பா? இந்த மாதிரி 4 கோடி 5 கோடி நஷ்டம் கொடுக்கணுங்கிற ஒரு சட்டத்தை கொண்டு வந்தால்தான் இந்த மாதிரி பொய்யா பிடிக்க மாட்டாங்க. ஒரு ஆஸ்திரேலியாவுடைய அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு தார்மீக நெறி உடனே இல்ல, ஒரு ஜனநாயகத்தை பேணக்கூடிய மதச்சார்பற்ற நாட்டில் இல்லை என்பதையும் இந்த 2 சம்பவத்தை ஒப்பிட்டு பார்க்கணும். இந்த மாதிரி தான் ஹனீப் மேலே பழிய போட்டாங்க. ஆஸ்திரேலியாக்காரன் பழிய போட்டு தப்புனா கவர்மெண்ட் மன்னிப்பு கேட்கறான், நஷ்டத்தை கொடுக்குறான். இங்கே அதே கவர்மெண்ட் தான் பழி போட்டுச்சு, அதே போலீஸ் தான் பழி போட்டுச்சு, அதே போலீஸ் தான் விசாரணை பண்ணுச்சு, அதே போலீஸ் தான் ஜெயிலில் இருந்துச்சு, அதே சட்டம் தான் இந்திய முஸ்லிம்களுக்கு அநியாயம் செய்வது. நியாயம் அதுக்குள்ள பாதிக்கப்பட்டது நியாயம். அப்ப இந்த மாதிரியான ஒரு சட்ட திருத்தத்தை கொண்டு வருவதற்காகவும் நம்ம அடுத்த போராட்டம் செஞ்சு வேண்டியிருக்கிறது. பொய்யாக பிடித்தால் அவர்கள் பொய்ய
என்று தெரிய வரும்பொழுது அவர்களுக்கு கோடிக்கணக்கில் நஷ்டஈடு கொடுக்கணும் என்கிற மாதிரியான ஒரு சட்டத்திற்காகவும் நம்ம போராட வேண்டிய ஒரு கடமை இருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் எதிர்காலத்தில் அதை பற்றி நம்ம யோசிப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும்.